100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆனி மாதம் 32ஆம் தேதிக்குள், அதாவது 16/7/2024க்குள் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது, உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்து, கிரக மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகின்றதா, கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றதா, பண வரவு சிறப்பாக இருக்குமா, திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையெல்லாம் எப்படி போகும், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், குறிப்பாக இந்த ஆனி மாதம் 32ஆம் தேதிக்குள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் அதிரடி மாற்றங்களையும் அதிரடி திருப்பங்களையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மிக பெரும் சர்ப்ரைஸ் ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். மிதுனம் ராசி, மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ஆனி மாதத்தில், அதாவது 16/7/2024க்குள்ளார கிரக நிலைகள் எப்படி அமைந்திருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, ராசி ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கின்றனர். சுகஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். தொழில் ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கின்றார். லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார். விரயஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். உங்களுடைய கிரக நிலைகள் இப்படிதான் இருக்கின்றது. கிரகங்கள் இப்படிதான் வலம் வர காத்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய கிரக மாற்றம் அப்படின்ட்டு பார்க்கும்போது, ஆனி மாதம் 12ஆம் தேதி, அதாவது 26/6/2024 புதன்கிழமை அன்று ராசி ஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் தன வாக்கு ஸ்தானத்திற்கு மாறுகின்றார். ஆனி மாதம் 23ஆம் தேதி, அதாவது 7/7/2024 புதன்கிழமை அன்று ராசி ஸ்தானத்தில் இருந்து சுக்கிர பகவான் தன வாக்கு ஸ்தானத்திற்கு மாறுகின்றார். ஆனி மாதம் 27ஆம் தேதி 11/7/2024 வியாழக்கிழமை அன்று லாபஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்திற்கு மாறுகின்றார். ஆனி மாதம் 32ஆம் தேதி 16/7/2024 செவ்வாய்க்கிழமை அன்று ராசி ஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் தன வாக்குஸ்தானத்திற்கு மாறுகின்றார். இதன் காரணமாக மிதுனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் அனைத்து குழப்பங்களும் நீங்கி மனதில் தெளிவு பிறக்கப் போகின்றது. உங்களுடைய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்கப் போகின்றது. வழக்குகளில் சாதகமான நிலை உருவாகப் போகின்றது. வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகும். உழைப்பு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும். பண வரத்து சற்று தாமதப்படலாம். ஆர்டர்கள் தொடர்பாக நீங்கள் அலையும் நிலை உண்டாகலாம். ஆனால் அந்த அலைச்சல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகிடும். அரசாங்கம் மூலம் அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களின் வீண் பேச்சால் மன வருத்தம் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே திடீர் கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு நீங்கும். வீண் பிரச்சனைகளில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது நன்மை உண்டாக்கும். உறவினர் நண்பர்களிடம் பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு தெளிவு பிறப்பதோட அந்த தெளிவு மூலமாக எதிர்காலம் சிறப்பாக அமைய இந்த மாதம் அடித்தளமாக அமையும் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செஞ்சீங்கன்னா நல்லதாக இருக்கும். உங்களுடைய காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டும். எதிர்பாராத செலவும் உண்டாகிட்டும். சொத்து மனை சம்பந்தப்பட்ட காரியங்களில் தடை தாமதங்கள்லாம் ஏற்படும். வீண் பயம் ஏற்படலாம். ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியிருக்கும். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா வீண் வழக்கு விவகாரங்கள் எல்லாம் வரலாம். எச்சரிக்கையாக இருங்க. வெளிநாட்டு பயண வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். சிலர் வெளியூர் பயணம் செல்வீங்க. எதிர்பாலினத்தினுடன்
பழகும்போது கவனமாக இருக்கணும். மனதில் தெம்பு உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். மாணவர்களுக்கு முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும். கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் படிப்பது நல்லதாக இருக்கும். இந்த ஆனி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 16/7/2024 பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படின்ற எண்ணம் கூட உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகிட்டும். வாகனங்கள் மூலமாக லாபம் கிடைக்கும். சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினா கண்டுகொள்ளாமல் ஒதுங்கி விடுவது இந்த காலகட்டத்தில் நல்லதாக இருக்கும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீங்க. அதாவது எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியோடு இந்த மாதத்தில் செய்வீங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக உங்களுடைய வெற்றி அப்படின்றது எளிதாகிடும். பண வரத்து அப்படின்றது கூடிவிடும். கடுமையான முயற்சிகள் மேற்கொள்வது குறைந்துவிடும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது சிறப்பாக இருப்பதோடு எதிர்பார்த்த செலவுகளும் நிச்சயம் உண்டாகும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். பண வரவு அதிகமாகி பொருளாதார நிலை உயர்ந்திட்டும். சின்ன விஷயங்களில் கூட மன நிறைவு ஏற்படும். போட்டிகளெல்லாம் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகி சுபகாரியங்கள் அடிக்கடி நடக்கும். வீண் மனஸ்தாபங்களும் குடும்பத்தினரிடையே ஏற்பட்டு நீங்கும். நண்பர்களிடையே விட்டு கொடுத்து போகணும் என்பதையும் சொல்ல வேண்டும். எதிலும் அதிக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். பயணங்கள் அதிகம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சில அலைச்சல் கூட இருக்கலாம். வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாக போகின்றது. குழந்தைகளுக்காக பாடுபட போகிறீங்க. விருந்தினர் வருகை இருக்கும். கடின முயற்சிக்கு பிறகு உங்களுடைய காரியங்கள் எல்லாம் இனிதாக நடந்தேறும் என்பதையும் சொல்ல வேண்டும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் நிச்சயம் கடைசி காலகட்டத்தில் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அது பற்றிய நல்ல செய்திகள் வந்தடையும். உங்கள் மனைவி சந்தோஷம் படும்படியான சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். உயர் ரக வாகன வசதிகள் கிடைக்கும். அரசு வேலை வாய்ப்புகளும் நிச்சயம் வரலாம். வீடு மனை ஆகியவற்றை உடனடியாக கிரயம் செய்யலாம். ஆடை ஆபரணங்கள் சேரும். மாணவிகளின் கனவுகள் நனவாகும். வியாபாரம் சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் உண்டாகும். அதன் காரணமாக தனவரவு அதிகரிச்சிட்டும். கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு ஏற்ப முதலீடுகள் செய்யுங்க. வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கதவை தட்டுவதோடு லாபமும் கொட்டும். உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகமாகிட்டும். அது மட்டுமல்லாமல் புண்ணிய ஸ்தல யாத்திரைகள் உங்களுக்கு உண்டாக போகின்றது. பொது வாழ்க்கையில் புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் உயர்ந்திட்டும். தெய்வீக வழிபாடுகள், பூஜை புனஸ்காரங்கள் இதிலெல்லாம் ஆர்வம் ஏற்பட்டு நன்மை அடைவீங்க. சுய தொழில் அல்லது கூட்டு தொழில் புரிபவர்களுக்கு சற்று சுமாராகத்தான் இந்த காலகட்டம் இருக்க போகின்றது. ஒரு சிலர் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்புகள் இருக்கின்றது. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்ய ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. சிறு தொழில் செய்ய ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் தொழில் வியாபாரம் எல்லாமே தொட்டது துலங்கும் என்பது போல அமோகமாக இருக்கும். ஆடை ஆபரணம், ஓட்டல், கட்டுமானம், ரியல் எஸ்டேட், நிதி, நீதி, வங்கி, இன்சூரன்ஸ், கப்பல் தொழில், மீன்பிடி தொழில், விவசாயம் இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக லாபகரமானதாக இருக்கும். விவசாயம் சாதகமாக இருக்கும். பயிர்கள் எல்லாம் நன்கு செழித்து வளரும். ஆனால் விளைச்சலுக்கு ஏற்ற விலை கிடைப்பதில் சற்று மந்தமான நிலை தான் இருக்கும். புதிதாக கடன் வாங்க வாய்ப்புகள் இருக்கும். புதிய தொழில்நுட்பத்தை புகுத்த முயற்சி செய்வீங்க. பணப்புழக்கம் பெருசாக இல்லைனாலும் இல்லாமல் இருக்காது என்பதையும் சொல்ல வேண்டும். அரசியல் ரீதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய நிலை சற்று சாதகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும். சமூக வாழ்வும் பொது வாழ்வும் சிறப்பாக இருக்கும். எதிரிகளால் மறைமுக தொல்லைகள் இருந்து கொண்டு இருக்கும். பொதுமக்களின் ஆதரவு சற்று சுமாராகத்தான் இருக்கும். அரசாங்கத்தால் ஒரு சிலருக்கு தேவையற்ற மன உளைச்சல் உண்டாகலாம். வழக்கு எல்லாம் சற்று இழுபறியாகத்தான் இருக்கும்.
உடல் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்போது தலை, மார்பு, புஜங்கள், தோள்பட்டை இவற்றில் தேவையற்ற வலிகள், அடிவயிற்றில் பிரச்சனைகள் எல்லாம் தோன்றி மறையும். சளி தொல்லையும் உங்களை தொந்தரவு செய்யும் என்பதையும் சொல்ல வேண்டும். மொத்தத்தில் ஆனி மாதம் 32ஆம் தேதி, அதாவது 16/7/2024க்குள்ளார உங்களுடைய திருமண வாழ்க்கை, தொழில், பொருளாதார நிலை, குடும்பத்தின் நிலை இவையெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள் சந்தித்தாலும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவே அமையும். அனைத்து பிரச்சனைகளையும் சமாளித்து விடக்கூடிய திறமையை உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் கொடுப்பார். கிரக நிலைகளெல்லாம் நிச்சயம் அமோகமாகவே இருக்கின்றது. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் போது உங்களுடைய குல தெய்வத்தையோ அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வத்தையோ வணங்கினால் அனைத்து தடைகளும் விலகும், அனைத்து பிரச்சனைகளும் தீரும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுனம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையை 16/7/2024க்குள்ளார என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு தெரிந்து கொண்டு சிறப்பாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.